இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய, நமக்கு சொல்லிவிட்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த ரமலானுடைய மாதத்தில் உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீ செயல்படவில்லை, உன்னை படைத்த இறைவனுடைய மகிழ்ச்சிக்காக நீ செயல்பட்டாய். மற்ற நாட்களில் சாப்பாடு மதிய நேரத்துல ஒரு இலையை விரிச்சு பிரியாணியை போட்டு வலிச்சு சாப்பிடுவதில் எனக்கு சந்தோஷம். உணவு என்பது மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. அந்த உணவை நான் விரும்பிய உணவாக இருந்தால் அதை சாப்பிடுவதில் எனக்கு பேரானந்தம் ஏற்படுகிறது. ஆனால் அதே மனிதன் அதே உணவு ரமலானுடைய மாதத்திலே கொண்டு வந்து என் முன்னால் வைக்கப்படுகிறது, அது எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறேன். எதனால்? சாப்பிட எனக்கு பிடிக்குது, சாப்பிட எனக்கு ஆசையா இருக்குது, சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் வரும். ஆனா என்ன படைச்ச இறைவன் அதை விரும்பலையே. நான் பட்டினியோடு உணவை சாப்பிடாமல் பானத்தை குடிக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா என்னுடைய இறைவன் சொல்லி இருக்கிறான். என்னுடைய இறைவனுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக என்னால் எப்படி செய்ய முடியும்? எனக்கு பிடித்த உணவுதான், அதை சாப்பிட்டால் எனக்கு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் என்னுடைய இறைவன் விரும்பாத காரணத்தினால் அது எனக்கு தேவையில்லை. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு ஷவ்வால் மாதத்தினுடைய 1ஆம் தினத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த பெருநாள் தினம் என்பது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்முடைய உள்ளத்திலிருந்து அன்பையும் நேசத்தையும் கருணையையும் அதிகப்படுத்துவதற்கு இறைவன் தந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த பெருநாளுடைய தினம். இது போன்ற மகிழ்ச்சியான நாட்களும் இது போன்ற கொண்டாட்டங்களும் மனித வாழ்வினுடைய மிக அடிப்படை அம்சமாக இருக்கிறது. காரணம், மனித வாழ்க்கை முழுவதுமே துக்கங்களாக, கவலைகளாக, சிரமங்களாக நிறைந்திருக்குமே. ஆனால் கண்டிப்பாக மனிதன் வாழ்வதற்கே ஆசைப்பட மாட்டான். மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அவ்வப்போது நிகழக்கூடிய மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் கொண்டாட்டங்களும் தான் மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தையே விதைக்கிறது. இதற்கு நீங்கள் நிகழ்காலத்தில் நாம பார்க்கக்கூடிய நிகழ்வுகளே மிகச்சிறந்த உதாரணம். பெரியவர்களுடைய மனநிலை மட்டும் அப்படி அல்ல, குழந்தைகளுடைய மனநிலை கூட தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து, தாங்கள் அடைய இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை எதிர்பார்த்து, தற்போது அவர்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களையும் சிரமங்களையும் சகித்து கொள்ளக்கூடிய மனோபக்குவத்திற்கு குழந்தைகள் கூட ஆளாகி இருக்கிறார்கள். பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய, ஸ்கூலுக்கு போகக்கூடிய எல்லா குழந்தைகளும் நீங்க பாருங்க, எல்லா பிள்ளைகளும் சின்ன பிள்ளையிலிருந்து யூகேஜி, எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவர்களெல்லாம் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி, கண்டிப்பா சனி ஞாயிறு லீவ் விட்டுருவாங்கல்ல. அந்த கேள்வியே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த 5 நாள் ஸ்கூலுக்கு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆனா சனி ஞாயிறு கண்டிப்பா 2 நாள் லீவ் விட்டுருவாங்கல்ல. ஆமாப்பா லீவ் விட்டுருவாங்க, அப்போ ஓகே நான் போறேன். அப்ப என்னன்னா, அந்த நாளினுடைய மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்காக இப்போது இருக்கக்கூடிய சிரமங்களை நான் சந்திக்க தயார் என்ற மனநிலையிலே குழந்தைகள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பெரியவர்கள், பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள், ஒரு மாதம் முழுவதும் ஒரு இடத்திலே, ஒரு வேலையிலே, ஒரு நிறுவனத்திலே பணி செய்வோமேயானால் மாதத்தினுடைய முடிவிலே நமக்கு சம்பளம் கிடைக்கும். அந்த ஒரு நாளினுடைய மகிழ்ச்சிக்காக மாதம் முழுவதும் கஷ்டப்படுவதற்கு மனிதன் தயாராக இருக்கிறான். காரணம், அந்த நாளில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. இப்படி மனித வாழ்க்கையில் மனிதன் இயங்குவதற்கே இந்த மகிழ்ச்சி தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதை எதிர்பார்த்து நம்ம பெருநாள் வரப்போகிறது, நம்முடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது,
ஒரு திருமணத்தை எதிர்பார்த்து அந்த நாளினுடைய சந்தோஷத்திற்காக மனிதன் செயல்படக்கூடிய காட்சி, இப்படி மனித வாழ்வை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் எந்த நாட்கள் எல்லாம் மனிதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியை அளவு கடந்து வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் இருக்கிறதோ அந்த நாளிற்காக மனிதன் ஏங்கி ஆசைப்பட்டு அதை அடைவதற்கான வாழ்க்கை பயணத்தில் மனிதன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் பொதுவாகவே மனிதன் தனக்கு மகிழ்ச்சி ஏற்படுமையானால், தனக்கு சந்தோஷம் ஏற்படுமையானால், தன்னுடைய உள்ளம் பூரிப்பு அடைமையானால் அந்த நேரத்தில், அந்த நாளில், அந்த சூழலில் தன்னுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் அவன் மையப்படுத்துவானே ஒழிய தன்னை சுற்றி இருக்கக்கூடிய யாருடைய நலனையும் பெரும்பாலும் கண்டுகொள்வதே கிடையாது. எவன் கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கிறேன், நான் ஜாலியா இருக்கிறேன் என்ற மனநிலைக்கு மனிதன் வருவது இயல்பு. நீங்கள் பாருங்கள், குடிகாரர்களை பாருங்கள். சாராயம் குடிக்கிற வரைக்கும் அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடு, அவனுடைய அணுகுமுறை வேறையா இருக்குது. அந்த சாராயத்தை குடிச்சுட்டான்னு சொன்னா அதுல கிடைக்கக்கூடிய ஒரு வகையான போதை, அதில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான சந்தோஷம், அது அவனை தன்னிலை மறக்க வைக்கிறது. எங்க இருக்கிறோம், எங்க பேசுறோம், எங்க நடக்கிறோம், நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது என்று எல்லாவற்றையும் மறந்து அந்த சந்தோஷத்திற்கு அடிமையாகி அந்த காரியம் பாதிப்பு என்று தெரிந்தும் கூட, அது கேடு என்று தெரிந்தும் கூட, அதன் மூலம் தன்னுடைய உடல்நலம் சீர்குலைந்து சின்னாபின்னமாகி விடுவோம் என்று தெரிந்தும் கூட அதில் கிடைக்கக்கூடிய அந்த அற்ப சந்தோஷத்திற்கு அடிமையாகி அதை விடவே முடியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கத்தானே செய்கிறோம். சூதாட்டத்திலே மூழ்கக்கூடியவர்கள், அந்த சூதாட்டத்திலே விளையாண்டு அதிலே கிடைக்கக்கூடிய, அந்த ஜெயிக்கும் போது கிடைக்கிற காசு இருக்கு, பணம் இருக்கு பாருங்க, அதுல கிடைக்கக்கூடிய போதை, அதிலே கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அதற்கு அடிமையாகி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கத்தானே செய்கிறோம். அப்படி என்றால் மனிதன் தனக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பான், யாரை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பான். எதை இழந்தாலும் பரவாயில்லை, எனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும், எனக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மனிதனுடைய இயல்பான அடிப்படையான குணங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம், இதில் நாம் பெற வேண்டிய, நாம் கவனிக்க வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய ஏராளமான பயிற்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். வணக்க வழிபாடுகளின் மீது ஆர்வப்படுவதற்கான பயிற்சியை தந்திருக்கிறான். இன்ன பிற நன்மையான காரியங்களை விரைந்து செய்வதற்கான பயிற்சிகளை தந்திருக்கிறான். தீமைகளை விட்டு விலகுவதற்கான மனநிலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இப்படி இந்த ரமலான் மாதத்தில் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பயிற்சிகளை குறித்த நிறைய செய்திகளை நம்ம சொல்லலாம். அந்த பட்டியலில் மிக முக்கியமாக இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய சிறந்த பயிற்சி என்ன தெரியுமா? இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய, நமக்கு சொல்லிவிட்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த ரமலானுடைய மாதத்தில் உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீ செயல்படவில்லை, உன்னை படைத்த இறைவனுடைய மகிழ்ச்சிக்காக நீ செயல்பட்டாய். மற்ற நாட்களில் சாப்பாடு மதிய நேரத்தில் ஒரு இலையை விரிச்சு பிரியாணியை போட்டு வலிச்சு சாப்பிடுவதில் எனக்கு சந்தோஷம். உணவு என்பது மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. அந்த உணவை நான் விரும்பிய உணவாக இருந்தால் அதை சாப்பிடுவதில் எனக்கு பேரானந்தம் ஏற்படுகிறது. ஆனால் அதே மனிதன், அதே உணவு ரமலானுடைய மாதத்திலே கொண்டு வந்து என் முன்னால் வைக்கப்படுகிறது, அது எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறேன். எதனால்? சாப்பிட எனக்கு பிடிக்குது, சாப்பிட எனக்கு ஆசையா இருக்குது, சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் வரும். ஆனா என்ன படைச்ச இறைவன் அதை விரும்பலையே. நான் பட்டினியோடு உணவை சாப்பிடாமல் பானத்தை குடிக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா என்னுடைய இறைவன் சொல்லி இருக்கிறான். என்னுடைய இறைவனுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக என்னால் எப்படி செய்ய முடியும்? எனக்கு பிடித்த உணவுதான், அதை சாப்பிட்டால் எனக்கு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் என்னுடைய இறைவன் விரும்பாத காரணத்தினால் அது எனக்கு தேவையில்லை, அதன் மீது எனக்கு நாட்டம் இல்லை என்று ஒதுக்கி வைக்கிறான். மனைவி ஆசைப்பட்டு விரும்பி பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, அந்த மனைவியை கூட இறைவன் சொல்லிவிட்டான், ரமலானுடைய மாதத்தில் இறைவன் காட்டித்தராத வழிமுறைகளை என்னுடைய மனைவியை நெருங்குவதை விட்டு நான் விலகி இருக்கிறேனே,
நெருங்குவது எனக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய இறைவன் விரும்பவில்லையே, அதற்காக என்னுடைய மனைவியை விட்டு நான் விலகி இருக்கிறேனே. இந்த ஒரு மாத கால ரமலானுடைய பயிற்சி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? உன்னுடைய விருப்பத்தை விட, உன்னுடைய ஆசையை விட, உன்னுடைய மகிழ்ச்சியை விட உன்னை படைத்த இறைவன் எதில் மகிழ்ச்சி அடைவானோ, உன்னை படைத்த இறைவன் எதில் சந்தோஷம் அடைவானோ, உன்னை படைத்த இறைவன் எதன் மூலம் திருப்தி அடைவானோ அந்த காரியத்தை நீ செய். அதற்கான பயிற்சி இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஈமான் கொண்ட அடியார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான். இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான், குல் பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அன்பிலும் அல்லாஹ்வுடைய அருளிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ ஹைரும் மிம்மா யஜ்மஊன். இறைவனின் அருளின் மூலம், இறைவனின் அன்பின் மூலம் ஒவ்வொரு அடியார்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது இந்த உலகத்திலே அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது. என்னுடைய தொழுகை, நான் தொழுவதின் மூலமாக என்னுடைய இறைவன் மகிழ்ச்சி அடைகிறானா? என்னுடைய ரப்பே, என்னுடைய எஜமானனே, என்னுடைய முதலாளியே, நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நான் தொழுகிறேன் இறைவன். நான் நோன்பு இருப்பதனால் என்னுடைய இறைவன் மகிழ்ச்சி அடைகிறானா? இறைவா, உனக்காக நான் தாகித்து பசியோடு நோன்பு இருக்கிறேன் இறைவா. நான் தர்மம் கொடுப்பதினால் என்னுடைய இறைவன் மகிழ்ச்சி அடைகிறானா? இறைவா, உனக்காக என்னுடைய பொருளாதாரத்தை நான் வாரி வழங்குகிறேன் இறைவா. இறைவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்கான பயிற்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு மாத கால நோன்பில் நமக்கு தருகிறான். இறைவன் தன்னுடைய திருமறையிலே இறைவனின் திருப்தியை பற்றி, இறைவனுடைய பொருத்தத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே, அற்புதமான வசனம், அந்த வசனத்தினுடைய அமைப்பே அல்லாஹ் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறானா, இந்த உலகத்துல மனுஷன் எதையெல்லாம் விரும்புவான் அப்படியே ஒரு நீண்ட நெடிய பட்டியல். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ المُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ لِلْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. மனிதன் எதையெல்லாம் ஆசைப்படுகிறான்? زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ, பெண்களை நேசிக்கிறான், ஆண் குழந்தைகள் நேசிக்கிறான், குவியல் குவியலாக தங்கமும் வெள்ளியும் குவிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், முத்திரையிடப்பட்ட வாகனங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், நில வளங்களை ஆசைப்படுகிறான். எதையெல்லாம் மனிதன் இந்த உலகத்திலே ஆசைப்படுகிறானோ அவற்றுடைய பட்டியலை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இதுவெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்ப சுகம். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே இதைவிட சிறந்த தங்குமிடம் இருக்கிறதே. சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்திலே பேசுகிறான், குல் அவ் நபியுக்கும் பிஹைரின் தாலிக்கும் லில்லதீன இத்தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத். இப்போது உங்களுக்கு சொல்லப்பட்டதே, இந்த வசதிகளை விட, இந்த சொகுசுகளை விட, இந்த ஆடம்பரத்தை விட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? மேலானதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இதை விட பிரம்மாண்டமானதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? என்ன? லில்லதீன இத்தகவ், இறைவனை அஞ்சக்கூடிய அடியார்களுக்கு இந்த ரப்பிஹிம் ஜன்னாத், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் இருக்கிறது. தஜ்ரீமின் தஹ்தியல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வ அஸ்வாஜு முத்தஹரா, அதனுடைய துணைகள் தூய்மையானவர்கள். எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வரில்வானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தி அவர்கள் மீது இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இதை விட சிறந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருப்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவித்த பிறகு, சொர்க்கத்தினுடைய ஆசைகளை கண்குளிர பார்த்ததற்கு பிறகு, சொர்க்கத்தினுடைய பிரம்மாண்டங்களை நினைத்து 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 மனித உள்ளம் கற்பனை குதிரைகளை ஓடவிட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே கவலை இல்லாமல், துக்கம் இல்லாமல், மகிழ்ச்சி 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 என்று மனித உள்ளம் பூரிப்பு அடைந்து சந்தோஷம் ஆனந்தத்தினுடைய உச்சகட்டத்திலே சொர்க்கவாசிகள் இருக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனவாசிகளை அழைப்பானாம், சொர்க்கவாசிகளே எல்லாம் சரியா, ஓகேவா, நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் இருக்குதா, இதையெல்லாம் நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா, உங்களுக்கு எதையேனும் நான் அதிகப்படுத்தி தர வேண்டுமா என்று இறைவன் கேட்பானா. சொர்க்கவாசிகள் அல்லாஹ்விடத்தில் சொல்ல, இறைவா என்ன, இறைவா என்ன மாதிரியான வாழ்க்கை, எங்களுடைய முகங்களை எல்லாம் நீ வெண்மையாக்கவில்லையா,
நரகத்தை விட்டு எங்களை நீ காப்பாற்றவில்லையா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சுவனத்தை எங்களுக்கு நீ தரவில்லையா? இதை விட வேறு என்ன வேண்டும் எங்களுக்கு? இதை விட வேறு என்ன அருள் எங்களுக்கு கிடைக்கும்? இதை விட சிறந்தது வேற என்ன இருக்கிறது? நம்மளே அப்படிதானங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சொர்க்கம் தானங்க சிறந்த கிஃப்ட் ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு. இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா சிரமங்களிலும் எல்லா சோதனைகளிலும் நம்முடைய உள்ளம் பெறக்கூடிய ஒரே ஆறுதல், நாளை மறுமையிலே இதற்காக அல்லாஹ் சுவனத்தை தருவான், நாளை மறுமையிலே இறைவன் இதற்காக நமக்கு நன்மை தருவான், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் இதற்கான நற்கூலியை பெற முடியும் என்ற எண்ணம் தானே அந்த கஷ்டத்தை விட்டு நம்மை கடந்து செல்ல வைக்கிறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு சொர்க்கத்தை பார்த்து அதனுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது மனிதன் சொல்லுவான, இதை விட என்ன இருக்குது? ஓகே, எல்லாம் ஓகே, பர்ஃபெக்ட். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுக்கு இன்னொன்னு இருக்குது, இதை விட சிறந்தது இருக்கிறது. என்ன? இறைவன் சொல்லுவான், சுவனவாசிகளே, உங்கள் மீது என்னுடைய அருளை, என்னுடைய திருப்தியை நான் பூரணமாக்கி விட்டேன். உங்களை எல்லாம் நான் பொருந்திக்கிட்டேன். என்னுடைய அன்பை உங்கள் மீது நான் முழுமைப்படுத்தி விட்டேன். உங்கள் அனைவர் மீது என்னுடைய நேச கரத்தை நான் நீட்டிவிட்டேன். இனிமேல உங்கள் மீது நான் ஒருபோதும் கோபப்படவே மாட்டேன். சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், அதை விட ஒரு சிறந்த பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பார். அப்படிப்பட்ட அந்த பாக்கியம், இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கான வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கைக்கான பயிற்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறுகளை கேட்கிறோம், நபிமார்களுடைய வரலாறுகளை கேட்கிறோம், இஸ்லாத்திற்காக வாழ்ந்து மரணித்த நல்லடியார்களுடைய வரலாறுகளை கேட்கிறோம். அந்த வரலாறுகள், அந்த வாழ்க்கை பயணங்கள், அது நமக்கு சொல்லக்கூடிய ஒரே பாடம், அல்லாஹ்விற்காக வாழ்ந்தார்கள். இறைவா, இந்த யுத்த களத்திலே என்னுடைய உயிரை கொடுப்பதில் தான் உனக்கு மகிழ்ச்சி என்றால் என் உயிரை கொடுப்பதற்கு நான் தயார் இறைவா என்று வந்தார்கள். நான் சேகரித்த சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிப்பதில் தான் உனக்கு மகிழ்ச்சி என்றால் இறைவா கொடுப்பதற்கு நான் தயார் என்று வந்தார்கள். இறைவா, இரவு நேரங்களில் நான் நின்று வணங்குவதில் தான் உனக்கு மகிழ்ச்சி என்றால் நான் நின்று வணங்குகிறேன் இறைவா என்று வந்தார்கள். எல்லாமே அவருடைய வாழ்க்கையினுடைய பக்கங்களை படிக்கும் போது நம்மையே அறியாமல் கண்கள் குளமாகிறதே. எதனால் இதை செய்தார்கள்? ஏன் செய்தார்கள்? இப்படிப்பட்ட தியாகத்தினுடைய கருவாக எது இருந்தது? ஒன்றே ஒன்றுதான், இறைவா உனக்காக, உன் மகிழ்ச்சிக்காக, உன் சந்தோஷத்திற்காக இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயார் இறைவா. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய மகிழ்ச்சிக்காக இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக வந்தார்களோ, அந்த வழி வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கண்கூடாக நேரிலே பார்த்து 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 வளர்ந்தவர்கள், எங்களுடைய வாழ்க்கையை இறைவா உனக்கு நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம், நீ எதில் மகிழ்ச்சி அடைகிறாயோ அதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், நீ எதை விரும்புகிறாயோ அதை நாங்கள் விரும்பிக் கொள்கிறோம். அதனால் தான் இறைவன் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டார். சுப்ஹானல்லாஹ். இறைவனுடைய திருப்தி, அந்த திருப்திக்கான பயிற்சி இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு தந்திருக்கிறது. என்னுடைய இறைவன் விரும்பாத உணவை நான் தொடமாட்டேன், என்னுடைய இறைவன் விரும்பாத பானத்தை நான் குடிக்க மாட்டேன், என்னுடைய இறைவன் தவறுந்திருக்க சொல்லக்கூடிய இந்த காரியத்தை விட்டு நான் விலகி இருப்பேன். நான் தொழுவதை என்னுடைய இறைவன் விரும்புகிறான், நான் தொழுகிறேன். நான் ஓதுவதை இறைவன் விரும்புகிறான், நான் ஓதுகிறேன். நான் தர்மம் செய்வதை இறைவன் விரும்புகிறான், நான் தர்மம் செய்கிறேன். நான் இரவு நேரங்களிலே நிற்பதை அல்லாஹ் விரும்புகிறான், நான் நின்று வணங்குகிறேன் என்று இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த அனைத்து காரியங்களும் இறைவனுடைய திருப்திக்காக என்றால், அந்த திருப்தியை இந்த ரமலானோடு நிறைவு செய்ய போகிறீர்களா அல்லது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதை தொடரப் போகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர். இறைவனுடைய அன்பை, கருணையை, இறைவனின் அளவில்லா மகிழ்ச்சியை, இறைவனுடைய நேசத்தை பெற்று, இறைவனுடைய அன்பை பெற்று நிற்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டிய செய்தி, இறைவா இந்த நாளில் நான் அடைந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியை கூட நீ விரும்பக்கூடிய வகையில் அல்லவா நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். பெருநாளுடைய தின சந்தோஷம் தானங்க, மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சியை கூட நான் விரும்புற மாதிரி கொண்டாடல, நீ சொன்ன மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன், தொழுதுகிட்டு இருக்கிறேன், தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ எப்படி இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னாயோ அப்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன் இறைவா
என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய மகிழ்ச்சிக்காக, உன்னுடைய திருப்திக்காக, உன்னுடைய பொருத்தத்திற்காக என்னுடைய வாழ்வை நான் கட்டமைப்பேன் என்ற புரிதலில் நாம் கலைந்து செல்வோமையானால், ரமலானுடைய மாதம் நமக்கு தந்த பயிற்சியை சரியான முறையிலே புரிந்திருக்கிறோம். இதை புரியவில்லை என்றால் நம்முடைய வாழ்விலே எத்தனை ரமலான்கள் கடந்து நமக்கு புண்ணியம் இல்லை சகோதரர்களே. இந்த எண்ணத்தை ஆழமாக உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். இறைவனின் திருப்திக்காக, இறைவனின் நேசத்திற்காக, அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சிக்காக, இறை மகிழ்ச்சி எதுவோ அதுவே என் மகிழ்ச்சி என்று நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய செயலை மாற்றக்கூடிய மனநிலையில் நாம் இருக்க வேண்டும்.